எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் செக்ஷன். ஹாய்டா, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டெக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே ஹாப்பியாக அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற அளவுக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஒரு பேராகிராஃபில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க. அது பேரா மாதிரி இல்லை, புக்கு மாதிரி இருக்கு. அவ்வளோ பெருசாக இருந்தது, நான் நினச்சி கூட பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த மாதிரி மெசேஜஸ் வந்துச்சு. 2 கமெண்ட்டு. அதை நான் வேணால் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து காலையில் காலேஜுக்கு போகும்போது பார்த்தேன். நிஜமாலே அதை பார்க்குறப்போ நான் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த நாளே எனக்கு நல்லா போச்சு. ரொம்ப தேங்க்யூடா என்னை ஹாப்பி பண்ணதுக்கு. ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டெக்கு கூட எஃப்எஃப் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜங்குக்கோடைய அம்மாவை தாண்டா காட்டுறாங்க. அவங்க காலையிலேயே கிச்சனில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கோடைய ரூமுக்கு போயிட்டு, டேய் ஜங்குக், எழுந்துரு. என்னம்மா? டேய் எலும்பு, இன்றைக்கி நம்ம வெளியே போகிறோம். வெளியே வா? எங்கே? இல்லைடா, என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறோம். ஃப்ரெண்டோடைய வீட்டுக்குன்னா நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, எதுக்கும்மா என்ன கூப்பிடுறீங்க? டேய், நீ இருக்கும்போது நான் என்ன வெளியே டாக்ஸி பிடிச்சி போவா? கொஞ்சம் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்காவது வாடா. அம்மா எனக்கு டயர்டாக இருக்குமா, நான் தூங்கணுமா, விடுங்கம்மா. டே ப்ளீஸ் ஜங்குக், தங்கம் இல்லை, வாடா. ஸோ சரி வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே அலுப்பாக எழுந்திரிச்சு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்ப. இப்போ ஒரு வழியாக இவர் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே கார் வந்து பார்க்கிங்லேருந்து எடுக்கிறாருடா. இப்போ உடனே அவங்க அம்மாவும் வந்து அழகாக காரில் ஏறிட்டு அட்ரஸ் கொடுக்க நம்ம ஜங்குக்கும் அந்த அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே காரை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து காரை ஸ்டாப் பண்ண நம்ம ஜங்குக்கோடைய அம்மா வந்து ஃபஸ்ட்டு இறங்கி போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கோடைய அம்மா அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆண்டி வந்து நம்ம ஜங்குக்கோடைய அம்மாவை அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே ரொம்பவும் ஒரு வார்ம் க்ரீட்டிங்கோடு அப்படியே உள்ளே கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போது அந்த ஆண்டி தான், ஹாய் மிஸ்ஸஸ் ஜோங், எவ்வளோ நாள் ஆச்சு உங்களை பார்த்து. சீக்கிரம் உள்ளாங்க. நீங்கள் வருவீங்கன்னு சொல்லியிருந்தா நான் எதனா ஸ்பெஷலாக செஞ்சுருப்பேன். எப்பயும் போல் செஞ்சேனே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹாப்பியாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வெளிக்காட்டிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படி வீட்டுக்குள்ளே வர ஒரு மாதிரி தயங்கி தான் வராரு. உள்ளே வந்த உடனே அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த முண்டை கண்ணை வச்சு அப்படியே தேடிட்டு இருக்கா. இப்போ உடனே அந்த வீட்டில் உள்ள ஆன்ட்டிக்கு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்போ உடனே, ஹேய் ஜங்குக்கா அது? ஆமாம். ஜங்குக்கு எவ்வளோ வளர்ந்துட்டான்? ஆமாம், பின்ன வளராம. அவனுக்கு 25 வயசு ஆகுது. இப்போ 25? இப்போ தான் 5 வயசில் பார்த்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே 25 வயசு. அப்பா, காலம் இவ்வளோ வாச்ச போதில்ல. ஜங்குக், இங்கே வாங்கன்னு உட்கார். ஹாய் ஆண்டி. ஐயோ, ஹாய், இங்கே வா உட்கார். இப்போ தான் வந்து ஹாய் சொல்லிகிட்ருப்பான். அம்மா போடா. சரி. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமாம், என்ன உனக்கு யாருன்னு தெரியுதா? அது அது சாரி ஆண்டி, தெரியல. அதுதானே பார்த்தேன், தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பழகுவியா? நீ சின்ன வயசில் இருக்கும்போது உன் வீட்டு பக்கத்தில் இருந்தேன். ஓஹோ, ஆமாம், உனக்கு டே ஞாபகம் இருக்கானா? டேவா? அது யாரு? என்னையே மறந்துட்டேன், அவனை எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன்? இரு ஒரு நிமிஷம். டே. அம்மா, என்னடா பண்ணுற வேலை? அம்மா வேலை. சீக்கிரம் கொஞ்சம் கீழே வா. என்னாச்சு? கீழே வாடா. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து நம்ம டேவா அப்படியே அவருடைய நெக்கில் வந்து அந்த ஹெட்செட் அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே ஃபோனையும் கையில் எடுத்துகிட்டு லூஸான க்ளோத்ஸ் போட்டுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக படிக்கட்டில் வந்து அப்படியே இறங்கி வராரு. இவர் இறங்கி வரதை நம்ம ஜங்குக் பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு வைட் ஐஸோட ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கா. இதை வந்து அங்கே இருக்கவங்க யாருமே வந்து நோட்டீஸ் பண்ணலை. இப்போ உடனே நம்ம டீ போயிட்டு அவங்க அம்மா கிட்டே நிற்க, என்னங்கம்மா? டேய், யார் வந்திருக்காங்க பாருடா. யார் இது? அம்மா, யாரும்மா?
டேய் ஆண்டி அங்கே வீட்டு பக்கத்தில். ஆ ஆ ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க? டேய் நீயா இது? ஆண்டி இல்லைடா, அவ்வளோண்டு இருந்த இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்ட. ஆண்டி எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன்டா. இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இப்போ தான் காலேஜ் முடித்தேன், ஒர்க் தேடிட்டுருக்கேன். ஓஹோ, சரி. அப்பா எங்க? அப்பா வேலைக்கு போயிருக்கார். என்ன உனக்கு உண்மையிலே தெரியுதா? ஆண்டி அது ரொம்ப நாள் ஆனதுனால மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய அம்மா கிட்ட 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே பேசி சிரிக்க, இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு டேவை பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே மைண்ட் வாய்ஸ்குள்ளே, என்ன இவன் இப்படி பார்க்குறான், இது வரைக்கும் மனுஷனை பார்த்ததே இல்லையோன்னு சிரிப்போமா, இப்படி பார்க்குறானே, சரி சும்மா ஸ்மைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குட்டி ஸ்மைல் அப்படியே கொடுக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அந்த குட்டி ஸ்மைலை பார்த்துட்டு அப்படியே வைடாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம டே உடனே மனசுக்குள்ளேயே, ஐயோ என்ன இது, லைட்டாக தானே ஸ்மைல் பண்ணேன், அதுக்கு இப்படி இழுக்கிறான், இவன் சரி கிடையாது போலியே. டே இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் எதனாவது இவங்க பேசுவாங்க, நம்ம இங்கேருந்து ஜூட்டாகிறது தான் நல்லது. அம்மா என்னடா? அம்மா ஜிமின் கூப்பிட்டான் இன்னைக்கு. எதுக்கு? இல்லைம்மா அவங்க வீட்டில் இன்னைக்கு டின்னருக்கு கூப்பிட்டான். ஓ அம்மா, அப்பாட்ட சொன்னியா? ஆமாம்மா, காலையில் அப்பா வேலைக்கு போகும்போதே சொன்னேன். ஓ அப்போ சரி கிளம்பு. சரிங்கம்மா. அம்மா நான் ஒரு 9:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். 9:30யா? வாய்ப்பே கிடையாது, 8:30க்கு வீட்டில் இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரம் தானம்மா கூட. அதெல்லாம் கிடையாது, சீக்கிரமாக வானா வரணும். அம்மாம்மா ப்ளீஸ்மா, ஜிம்மன் தானம்மா, அவனே கூப்பிட்டு வந்து விட சொல்கிறேம்மா. ஜிம்மன் ஆகுது நுமின் ஆகுது அதெல்லாம் கிடையாது. 8:30க்கு மேலே நீ லேட்டாக வந்த அவனை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டேன், அப்பா கிட்ட எசக்கு பசக்கா சொல்லி மாட்டி விட்டுரும் பார்த்துக்கோ. அம்மா ப்ளீஸ்மா. கிடையாதுடா, கிடையாது கிடையாது கிடையாது. 8:30க்கு மேலே உனக்கு எக்ஸ்கியூஸ் கிடையாதுன்னா கிடையாது. நீ அதையும் மீறி எதுனா பண்ணனா உனக்கே தெரியும் என்னை பற்றி, அப்பா கிட்ட எடக்கு முடக்கா மாட்டி விட்டுருவேன். இல்லைன்னா 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 அம்மா என்னம்மா இழுக்கிறீங்க? இல்லைனாலாம் சொல்ல முடியாது, எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவேன். அம்மா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னடா? எனக்கு எதிரி வேறு எங்கேயும் இல்லை, நீங்கள் தான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, இப்போ உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இவங்க சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டே தான் டக்கு டக்குன்ட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போயிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவர் குளிக்க போக, இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுடா. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம டே வந்து அழகாக ரெடி ஆகிடுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறதுக்கு ரெட் கலரு அந்த வெல்வெட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு பிளாக் கலரு ஸ்கின் ஜீன்ஸ், அதாவது தொடையோடு ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு இயரிங்கும் போட்டுட்டு அழகாக அப்படியே ஹேரெல்லாம் அப்படியே கோம் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வரா. அங்கே பார்த்த உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க என்னமோ ஹாலில். நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி வாயை பொளந்துட்டு பார்த்துட்ருக்காங்க இவங்க. இப்போ ஒன்று நம்ம டே தான் கொடுக்குறேன்ட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா ரெடி ஆகிட்டேன், பாய் போயிட்டு வரேன். டீ டின்னர் கடை எப்படி போகிற? ஆமாம்மா சும்மா அப்படியே போயிட்டு வரேன். என்னமோ பண்ணு, சரி பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா பாய். பாய் பாய். டே என்னங்க ஆண்டி? ஆமாம் எப்படி போவ? பஸ்ஸு இல்லைன்னா கேபு? எதுக்கு அதெல்லாம் வீண் செலவு. ஜங்குக் நீ போய் விட்டுட்டு வா. என்னடான்ற, போய் விட்டுட்டு வந்துடா சொன்னேன். அது அம்மா அவங்களுக்கா? இல்லைம்மா, நான் விட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க விருப்பம் இருந்தால் தானே. அதெல்லாம் டே வருவான் போ. அம்மா என்னடா, அவங்கள கொஞ்சம் பாரும்மா, பேசே சரியில்லைம்மா, நான் போகிறது தான் நல்லது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போட்டு விடுங்களேன். டேய்
நீனா ஜங்கு கூட போறியா? அது ஆண்டி அது வந்து டேய் போயிட்டு வா ஜங்கு கூட. அம்மா அது வந்து வேண்டாம்மா. எதுக்கு? ஐயோ கிளப்புக்கு போகிறேன்னு தெரிஞ்சால் சாவடிச்சிருவாங்களே. ஐயோ அந்த ஜிமின் வேறு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். இதை விட்டு வர வழி கிடையாது, லேட் ஆகிடும். சரிங்கம்மா. ஜங்குக் போப்பா நீ. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும் போயிட்டு காரை அப்படியே பார்க்கிங் ஏரியாவிலேருந்து எடுத்து நம்ம டே கிட்ட கொண்டு வர நம்ம டே வந்து போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காரில் ஏறிடுறாருடா. ஏறிட்டு எதுவுமே பேசல, அவர் பாட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வர இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் எங்கே போகணும் அட்ரெஸ்ஸு. ஐயோ அட்ரஸ் கேட்குறானே. அது 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 வந்து நான் நேராக ஜிமின் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. இந்த அட்ரஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜிமினுடைய வீட்டு அட்ரஸை கொடுக்க இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அந்த அட்ரஸை பார்த்துட்டு கரெக்டாக கூப்பிட்டு போய்ட்றாருடா ஒரு 15 மினிட்ஸில். அப்படியே நம்ம டேவுடைய கார் வந்து அப்படியே போயிட்டு நம்ம ஜிமினுடைய வீட்டு முன்னாடி அப்படியே பிரேக் போட்டு நிற்க அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஜிமின் வெளியே வந்து பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டேவை அந்த கார்லேருந்து இறங்குறத பார்த்ததும் டே இங்கே எதுக்கு தான் வந்த? உன்னை நான் அங்கே தானே வாய்ப்பு சொல்ல என்னடா காற்றுலே கதகளி ஆடுற? ஐயோ என்ன என்னடா பாட்டு எதுனா பாடுறியா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜிமினுடைய வாயை அடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோட இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்க. இப்போ ஒன்று நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து அவன் அப்படி தான் கொஞ்சம் லூஸு, அப்பப்போ அப்படி தான் பண்ணுவான், எல்லாம் கண்டுக்காதீங்க. ஜிமினே கொஞ்சம் வாய் எடுக்கிறியா? அவன் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டுடைய பையன்டா. வாய் மூடு எதுவும் சொல்லாத, அவனுக்கு தெரியாது. என்ன தெரியாது? கிளப்புக்கு போகிறது. ஓ வாடா டி இன்னொன்று தான் சொன்னேன் டின்னர். வாடா டின்னர் ரெடிடா. டின்னரா? இது மார்னிங்கில். ஐயோ டின்னர் சொன்னேன். டின்னரு அம்மா ரெடி பண்ணுவாங்கடா, வாடா. அது யாருடா? அதான் சொன்னல எங்கள் அம்மாவோட, அது அவனுக்கு கேட்குற மாதிரி சொல்லு. ஜிமினே அது யாருன்னா எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு பையன்டா. பேர் உங்கள் பேர்? ஜங்குக். ஜங்குக், அவங்க பேர் ஜங்குக்டா. ஓஹோ ஹாய் ஜங்குக். ஹாய் ஜங்குக், நீங்கள் போகிறீங்களா? நான் வந்துட்டேன். சரி பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு குட்டி ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிட்டுறாரு. இப்போ ஒன்று நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அப்பாடா நல்ல வேலை, கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டிருப்போண்டா. டேய் யார் அவன் அப்படி பார்க்குறான் உன்னை? இல்லைடா, நீயும் நானும் பேசிகிட்ருக்கோம், அவன் உன்னை மட்டும்தான்டா பார்த்துட்ருக்கான். அதை ஏன்டா கேட்குறேன்? அதனால தானே நான் ஓடியே வந்தேன். எங்கள் அம்மா காலையிலே கூப்பிட்டாங்கடா, அவங்க வந்தாங்கன்ட்டு. சரி பேசலான்னு சொல்லிட்டு போனேன். பார்த்தா இவன் பேசிகிட்ருக்கான். அதனால தான் இதுக்கப்புறமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். தெரியாமல் இவன்கிட்டயே மாட்டிக்கிட்டேன். எங்கள் அம்மாவே தான் அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கள் அம்மா இருக்கே, அவங்க தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓஹோ சரி இப்போ போகலாமா? போகலாம். இரு ஒரு நிமிஷம், இந்த காஸ்டியூமில் இருக்கியே, உன் மேலே டவுட் வரல? வந்துச்சு. நான் தான் சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டேன். ஓஹோ சரி, நான் ஒரு 5 மினிட்ஸ் கிளம்பி வந்துடுறேன், வெயிட் பண்ணு. சரி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஜிமின் வந்து குடுக்குன்ட்டு மேலே ஓடுறாரு. ஆக்சுவலி வந்து என்னென்னா நம்ம ஜிமின் நம்ம டே 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங்லாம் போயிட்டு ஜாலியாக கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நைட்டு வந்து ஒரு 6:30 போல் வந்து கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்கடா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம
ஜிமினும் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே கிளம்பி கீழே வந்துடுறா. நம்ம ஜிமின் 2 பேருமா சேர்ந்து அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சும்மா சின்ன சின்ன ஷாப்புலாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உடனே நம்ம டேவும் ஜிமினும் வந்து ஒரு பெரிய மாலுக்கு போகிறாங்க. இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1:00 போல் வச்சுக்கோங்கடா. இப்போது அப்படியே வந்து நம்ம டே தான் ஒரு பெரிய மாலுக்குள்ளே அப்படியே என்ட்ராக. நம்ம ஜிமினா அங்கே இருக்கிற அந்த ஏசி காற்றை வாங்கின்னு ஆகாக என்ன குளு குளுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை ரெண்டையும் நல்லா விரிச்சிட்டு அந்த மால்குள்ளே என்ட்ராக. இப்போ உடனே நம்ம டே தான், டேய் இந்த மாலில் ஒரு இடத்த விடக்கூடாது, சட்டிலேருந்து குட்டி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்றோம், ஓகேவா? சட்டி எதுக்குடா, எல்லாம் ஒரு காரணமாக தான் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே கூப்பிட்டு போக. இப்போ உடனே நம்ம ஜிமினும் நம்ம டே 2 பேருமா சேர்ந்து அப்படியே உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. தேட்டர் கூட விடாமல் போயிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து மூவிலாம் பார்த்துட்டு அப்படியே செம்மையாக என்டர்டெயின் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் நேரம் போகுதுடா. ஆனால் நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் நேரம் போகிறதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 5:00 போல் ஆகிடுது, ஈவினிங் டைமு. இவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போக, அங்கே போகும்போது கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வராங்க. அந்த பர்சனை பார்த்த உடனே நம்ம ஜிமின் தான், அய்யய்யோ டேய் திரும்ப, என்னடா திரும்புடா, என்னாச்சு? இல்லைடா என் க்ரஷ்ஷு, யூங்கிடா, யூங்கியா, எங்கே ஏய் அவன் ஏன் க்ரஷ்ஷு, நீ எதுக்கு நாய் மாரி வலிடா? டேய் அவனை ஒரு நாள் தாண்டா பார்த்துருக்கேன், அது கூட ஒழுங்காக பார்க்கல, சும்மா பார்க்கலாமே தான், அவனுக்கு என்ன தெரியாதுல்ல? அது என்னமோ கரெக்டு தான். பின்னாடி ப்ளூ கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட்டு, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து அப்படி கேஷுவலாக திரும்பி பார்த்துட்டு, டேய் நல்லா தாண்டா இருக்கான் அப்படின்ட்டு நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு நம்ம டே. இப்போ உடனே டக்குன்னு, ஐயோ டேய் ஜிமினு தயவு செஞ்சு திரும்பிடாத. என்னத்துக்குடா நீ திரும்பின? அது அது வேணும்னா பின்னாடி திரும்பி பாரு. டேய் பின்னாடி தான் அவன் இருக்கானே, அவன் போயிட்டான்டா. இப்போ யார்? பின்னாடி ரெட் கலர் ஷர்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட்டு, பாருடா யார் இது? என் காலில் வந்தவல்ல அப்படிதான். அப்படின்னு வந்து வா, பொறுமையாக ஓடாத. டே ஓடாதன்னு நீ தாண்டா ஓடிட்டுருக்க. ஓஹோ சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே கேஷுவலாக நடக்க ட்ரை பண்ண. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜகுக் தான் அப்படியே ஸ்கிட் அடிச்சு வந்து நிற்கிறாரு. நம்ம டேக்கு முன்னாடி அப்படியே சறுக்கிட்டு வந்து நிற்கிறாரு. நம்ம டேவா அதை பார்த்ததும், எம்மாடி இதை பெற்றாங்களா இதை செஞ்சாங்களா இப்படி வந்து சறுக்குது? ஹாய் ஹாய், என்ன நம்ம திரும்ப மீட் பண்ணியிருக்கோம்? நான் மீட் பண்ண நீ எங்கடா வந்தேன்? ஆமாம்ல, அழகான கோயின்சிடன்ஸ். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற? ஃப்ரெண்டு கூட சும்மா சுற்றி பார்க்கலான்னு. ஓஹோ ஓகே. டின்னர்னு சொல்லி போனீங்க, இப்போ வெளியே சுற்றிட்டுருக்கீங்க. டின்னர் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா, அதனால தான் சும்மா சுற்றி பார்க்கலான்னு. ஓஹோ சேர்ந்து பார்க்கலாமா? நானும் தனியாக தான் வந்திருக்கேன். தனியாக வந்திருக்கேன், சேர்ந்து பார்க்கலாமாவா? டேய் நான் என்ன படமாடா பார்க்க போகிறேன்? என்னது? ஒன்றும் இல்லை சும்மா. நீங்களும் கூட வரீங்களா? ஆமாம் நானும் வரேன். நான் தனியாக தானே வந்திருக்கேன், அதனால தான். ஜெமின் இதை விட்ட வேறு வழி இல்லை. ஓகே வாங்க சுற்றி பார்க்கலாம். எங்கே போகலாம்? தேட்டர் நாங்கள் இப்போ தானே போயிட்டு வந்தோம். ஓ அதுக்குள்ளே போய்ட்டு வந்துட்டிங்களா? உங்களுக்கு எதனா வாங்க வேண்டியது இருக்கா? அது எனக்கு தான் ஒரு ஜட்டி எடுக்கணும். டே அது அப்புறமேட்டு வாங்கிக்கலாம் விடு. டேய் என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. உனக்கு என்ன வாங்க வேண்டியது இருக்கா? டா எனக்கு எதுவும் வாங்க வேண்டியதில்லை. அப்போது காஃபி எதனா குடிக்கலாமா? காஃபியா? ஓகே தானடா உனக்கு? ஓகே தான் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம
டே, ஜிமின், ஜேகே எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு காஃபி ஷாப்க்கே போக, அங்கே போனது வெயிட்டர்ஸ் வந்து நம்ம ஜேகே கிட்ட தான் ஆர்டர் கேட்குறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டே கிட்டலாம் கேட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக ஆர்டர் கொடுத்துட்றாரு. அப்புறம் டே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதான் காலையிலே சொன்னேனே, காலேஜ் முடிச்சிட்டேன், இப்போது ஒர்க் தேடிட்டுருக்கேன். ஓ, இவர் கூட சேர்ந்தா? இவரும் ஆமாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம், ஃப்ரெண்டு தான், நாங்கள் ஒன்றா தான் படித்தோம். ஓஹோ, ஓகே. ஆமாம், நீங்கள்? ஐயோ, நீங்கள் வாங்க போங்கலாம் தேவை கிடையாது, ஜங்குக், ஜஸ்ட் ஜங்குக்னு கூப்பிடுங்க போதும். இது ஒன்று தான் குறைச்சேன். சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, அப்படியா? ஆமாம், எனக்கு 25 ஆகிடுச்சு. 25 தானே? அதையும் கிளம்புன நம்பர் சொல்கிறேன். ஓஹோ, எனக்கு 23 தான். ஓ, பரவாயில்லையே, ஒரே ஒரு ஏஜ் தான் டிஃப்ரென்ஸில். பார்த்தீங்களா, நம்ம சின்ன வயசில் கூட ஒன்றா இருந்திருக்கோம், ஆனால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஒன்றா இருந்தோம்மா? ஒன்றா விளையாடணும்னு சொல்லுடா. ஐயோ, மொட்டையும் பிடிக்கிறானே. ஆமாம்ல, எனக்கும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஜிமினு, இவங்க வந்து பழைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கடா, சொல்ல மறந்துட்டேன். ஓ, நடத்து. டேய், என்னடா இருக்கிற? டேய், அவன் பார்க்குற பார்வையே சரியில்லைடா. டேய், என் கூட ரெஸ்ட் ரூம் கொரியா? எனக்கு வரலடா. இவோ ஒருத்தன், உன்னை பேசணும்டா, வாடா கூட. சரி வரான். சங்குக், நாங்கள் 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறோமே. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே அனுப்பி விட்டுறேன். இப்போ உடனே நம்ம ஜிமின் நம்ம டேவை பிடிச்சி எப்படி தரத்தரன்னு ஏற்றிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டு அப்படியே கதவை லாக் பண்ணிவிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் கக்கப்புன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக்கா ஒன்றுமே புரியல. இப்போ உடனே நம்ம டே தான், ஏய் சே, என்னன்னு சொல்லுடா, எதுக்கு அப்படி சிரிக்கிறா? டே, அவன் உன்னை பார்க்குற பார்வே சரியில்லைடா. என்னது, நல்லா பேசிகிட்டு இருக்காவ? இல்லைடா, அவன் உன்னை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறான், அவன்கிட்ட பேசல. என்னது? ஆமாண்டா, பாரு, நான் அடித்து சொல்கிறேன், இங்கேருந்து போகும்போது உன் ஃபோன் நம்பர் வாங்காமல் போக மாட்டான். அதெல்லாம் நடக்காது, முதல்ல வா போகலாம். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நம்மளுக்குள்ளே ஒரு பெட் வச்சுக்கலாம், ஓகேவா? அவன் உங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்கிட்டா எனக்கு ஒரு பிராண்டட் ஜெட்டி வாங்கி தரணும். சரி, என்னடா நீ எந்த நேரத்தில் என்னடா கேட்குற? ஏய், பெட்டு தான், வாங்கி தரியா இல்லையா? சரி, வாங்கித்தரேன். அவன் நம்பர் வாங்கினானா வாங்கித்தரேன். சரிடா மவனே, இன்றைக்கி உன் கை காசெல்லாம் போகுது, எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படி நம்ம டேவ் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்டு வர. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. காஃபியும் ஆர்டர் பண்ணது வருது. இவங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்து அழகாக ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. காஃபியில் அப்படியே குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக கரெக்டாக வந்து டைம் ஒரு 6:30 ஆகிடுது. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், ஆல்ரெடி கிளப்புக்கு லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் போகலாம் வா. போகலாம் முதல்ல இவனை விரட்டி விடுவே. ஓகே, இப்போ பாரு ஜங்குக், எங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, நாங்கள் கிளம்பட்டுமா? ஓகே பாய், எனக்கும் வேலை இருக்குது, நானும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. சரி பாய், போயிட்டு வாங்க. ஓகே பாய். டே, ஐயோ, சொல்லுங்கள். இல்லை, உன்னுடைய ஃபோன் நம்பர் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினா அப்படியே நம்ம டே லைட்டாக திரும்பி பார்க்க நம்ம ஜிமினா அப்படியே வாய் மேலே கையை வச்சுட்டு சிரிக்காமல் இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒன்று நம்ம டே தான், ஃபோன் நம்பர் எதுக்கு? இல்லை, இவ்வளோ தூரம் மீட் பண்ணி பேசிட்டோம், இதுக்கப்புறமேட்டு ஒரு கான்டாக்டில் ஒரு டச்சில் இருக்கலாமே, ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தானே, அதனால தான். ஐயோ, கொடுக்குறேன்னா விட மாட்டான் போலையே. நோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அப்படியே நம்பர் சொல்லலான்ட்டு வர. இப்போ ஒன்று நம்ம ஜிமின் தான் அப்படியே ஸ்வைனு சறுக்கிட்டு நம்ம டேக்கும் ஜங்குக்கும் நடுவில் வந்து நின்றுட்டு, அதெல்லாம் ஃபோன் நம்பர்லாம் தர முடியாது, கொஞ்சம் தள்ளி போகிறீங்களா, ஃபோன் நம்பர் வாங்கணும், அதுதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அவங்களே கொடுக்குறதுக்கு ஒன்றும் சொல்ல, உங்களுக்கு என்னாச்சு, நகர்ந்து போங்க. ஓ மிஸ்டர் ஜங்குக், உங்களுக்கு அப்படி டேக்கிட்ட பேசியே ஆகணும்னா சார் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா?
இருக்கேன், போயிட்டு ஐடியா கண்டுபிடிடா அப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம டேவை கையை பிடிச்சிட்டு தரத்தரன்னு ஏற்றுட்டு வந்துடுறாரு. இப்போ கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம டே தான் அப்படி நம்ம ஜிம்மினுடைய கையை தட்டி விட்டுட்டு, டே எதுக்காகடா அப்படி சொல்லிட்டு வந்த, நான் தான் இன்ஸ்டாகிராமில் இல்லையே. ஆ தெரியும் தெரியும், தேரட்டும். அது என்ன ஃபோன் நம்பர் கேட்டது உடனே தூக்கி கொடுத்துருவீங்க, அப்புறமேட்டு ஜாலியாக வந்து பேசுவீங்க, என் கண்ணு முன்னாடி நீ கம்மிட் ஆவ, நான் ஈனு பல்ல அடிச்சிட்டு இருக்கணுமா, பேடா. டே ஜிமின் என்னடா தேவையில்லாதெல்லாம் பேசுகிறடா நீ, அதெல்லாம் அவன் அப்படி பண்ண மாட்டான். ஓ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் எனக்கு ஜட்டி வாங்கி தரேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அது அது உன் கை காசு செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் அந்த ஒரே காரணத்தினால அவனை அலைய விட்டு வந்துக்கிறேன், மூடின்னு கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை நம்ம டேவை அப்படியே கையை பிடிச்சி ஏற்றுட்டு போக, இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேர் போக வேண்டிய அந்த கிளப்புக்கு வந்து கரெக்டாக போய் சேர்ந்துடுறாங்கடா. அவங்க போகிறது அந்த கிளப்பில் டான்ஸு பார்ட்டி எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இவங்க அப்படியே உள்ளே போக எல்லாருமே அப்படியே செம்மையாக நின்று டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லைட்டுக்கும் பாட்டுக்கும் அந்த டிஜேக்கும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ அப்படியே அவங்க அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்ம டேவா சிரிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம ஜிமின் கூட இருந்துட்டு அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த ட்ரிங்க் பண்ணுற ஏரியாவுக்கு வந்து போக, அங்கே போயிட்டு இவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குடிச்சிக்கிட்டு, ஆனால் அந்தளவுக்கு வந்து அந்த போதை வந்து ஏறாத மாதிரி பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க, கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுது. அவர் நின்றுட்டு இருந்த பிளேஸை விட்டு நல்லா தள்ளி போயிட்டு சங்குன்னு ஆடிட்டுருக்கா. இப்போ தெரியாமல் அப்படியே ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்டு திரும்பி கண்ணை மூடிக்கிட்டே சாரின்னு சொல்லிட்டு திரும்பியும் டான்ஸ் ஆடா. இப்போ உடனே அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்துட்டு அப்படியே குறுன்னு பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ இவர் இடித்ததும் அந்த பர்சன் பார்த்துட்ருக்கிறதையும் நம்ம ஜிமின் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு, ஐயோ சிவனாண்டி மாட்டினாண்டா அப்படின்ற மாதிரி அப்படியே தலை மேலே கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம டேவை தான் காட்டுறாங்க, நல்லா சங்குன்னு ஆடிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக போயிட்டு நம்ம டே கிட்ட போயிட்டு, டே விடுடா ஆட விடு, டே கண்ணை திறந்து பாருடா, எதுக்குடா ஆடுறா, வாடா கூட வந்து ஆடுறா, எதுக்குடா வந்து என் கூட. ஐயோ டே பங்கு மாட்டிக்கினடா, என்னடா மாட்டினேன், வாடா ஆடுறா. மாட்டிக்கிட்டோம்டா, நான் ஒன்றும் மாட்டலடா, நீ என்னத்தில் மாட்டின. ஐயோ ஹாய் சங்கு. எது பின்னாடி திரும்பி போகிறடா கொப்ப மோனே. ஹாய் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா அப்படியே இழிச்சிக்கிட்டே ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே நம்ம டேக்கு அடித்த போதெல்லாம் காணாமல் போயிடுது. இப்போ அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுகிற மாதிரி பேசி மழுப்பலான்னு ட்ரை பண்ணேன். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா கையை கட்டிக்கிட்டு, சார் 2 பேரும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டின்னருக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணால் டின்னர் நல்லா சாப்பிட்லான்னு ஜிமினுடைய அம்மா சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குது, ஸோ வந்தேன். நீங்கள் 2 பேர் இங்கே இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. வாட் அ கோஇன்சிடென்ஸ் யா. ஐயோ காலந்து கோஇன்சிடென்ஸ்னு இடிய வைக்கிறானே. ஆமாம்ல, கொஞ்சம் பேசலாமா, கிழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமினும் நம்ம டேவும் அப்படியே நம்ம ஜங்குக்கா ஃபாலோ பண்ண, நம்ம ஜங்குக்கா அப்படியே நடந்து போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்க. நம்ம டேவும் ஜிமினும் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் 2 பேரும் அப்படியே தலையை தொங்க போட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம தான், ஜிமினே இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா, நான் சொல்லலையா அவங்ககிட்ட, எத்தனை வாட்டி வந்து கூப்பிடுறது, மாட்டிக்கிட்டோன்னு. மாட்டிக்கிட்டோன்னா ஒரு நிமிஷம் எவனோ ஒருத்தன் பார்த்துட்டான்னு சொல்லியிருந்தா கூட நான் நவுந்துருப்பேனடா. இப்போ மாட்டியாச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இவனை எப்படி மழுப்புறதுன்றதை யோசி. இவனை மழுப்புறதுக்கு ஒரே வழி தாண்டா இருக்குது. என்ன அது, நீ தான் என்ன சார், கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் பேசு போயிடுவான். சும்மாறா, பேசுடா. என்ன 2 பேரும் பேச்சு வேண்டி கிடக்கு, உட்காருங்க. ஐயோ இன்னும் வில்லன் மாதிரி பேசுகிறானே. சாப்பிட்டீங்களா நீங்கள்? அதெல்லாம் சாப்பிட்டேன், நல்லாவே சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஓ ஜங்கு
உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டு. என்ன சொல்லுங்கள். இல்லை, எங்கள் 2 பேரையும் பார்த்தீங்கன்ட்டு அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம். ஓ, அப்போ நீங்கள் எங்கள் 2 பேரும் வந்தது அம்மாவுக்கு தெரியாதா? ஐயோ, வாயை கூப்பிட்டு மாட்டிக்கினேனே. போச்சு போச்சு போச்சு. தெரியாது. நீங்கள் கொஞ்சம் சொல்லாமல் இருக்கீங்களா ப்ளீஸ்? ஓ, சொல்லாமல் இருக்கணும். சொல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒன்று பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொன்ன உடனே நம்ம ஜிமின் தான், என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம், ஆனால் சொல்லாமல் மட்டும் இருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே சைட் ஐஸ் கொடுத்து நம்ம ஜிமினை பார்த்து, நீ தானே காலையில் ஐடியா கண்டுபிடின்னு சொல்லிட்டு போனேன், கப்பு சிப்புன்னு அமைதியாரு, நீ எனக்கு யூஸே இல்லை. டே, எனக்கு உன்னுடைய ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்டேன், ஆனால் உன் ஃப்ரெண்டு ஐடியை கண்டுபிடிக்க சொல்லிட்டான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும். நீ ஏன் கொடுத்துட்றியா? இது இது வேறு மாதிரி இருக்கே. வேறு மாதிரினா? இல்லை, பிளாக்மெயில் மாதிரி இருக்கே. அப்படி கூட சொல்லலாம். நான் எனக்கு வேண்டியதை எடுத்துக்க நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஸோ ஃபோன் நம்பர் தெரியா? எதுக்கு எதுக்கு உன்னை லவ் பண்ண? என்னது நான் இப்போ கரெக்டாக தான் கேட்டேனா? என்னடா சொன்னேன் இப்போ? லவ் பண்ணாடா? என்னங்க சொல்கிறீங்க? சொன்னது சரியாக கேட்கலையா? அவனு ஒரு தடவை ட்ரான்ஸ்லேட் பண்ணால, நான் உன்னை லவ் பண்ணுறேன் போதுமா? அது எப்பட்றா? காலைல பார்த்ததும் பார்த்துக்கிட்ட. என்ன சொன்ன? இல்லைங்க, நீங்கள் என்னை இன்னைக்கு காலைல தான் மீட் பண்ணீங்க, பார்த்ததும் லவ்னா? அதான் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக டேட்டிங் போனோமே. டேட்டிங்கா? ஆமாம், காஃபி ஷாப்புக்கு போனோம்ல, காஃபி டேட்டிங். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நானே உங்ககிட்ட சொல்லலை. இன்னும் இவன் சரியான சைக்கோ மாதிரி இருக்கான். அது இல்லைங்க, எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணலை. ஓ, அப்போ உங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன். இல்லை இல்லை, வேணாம் வேணாம் வேணாம், நம்பர் தானே, கொடுத்துட்றேன். இந்தா கொடு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவருடைய ஃபோன் எடுத்து கொடுக்க, இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே தயங்கி ஃபோனை வாங்கி அதில் அவருடைய நம்பரையும் டயல் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ உடனே நம்ம டே கரெக்டான நம்பர் தான் கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக நம்ம ஜங்குக்கு வந்து அந்த நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ண கரெக்டாக வந்து அது நம்ம டேக்கு வந்துடுது. இப்போ உடனே அந்த அன்னோன் நம்பரை பார்த்துட்டு, யார் அது? நான் தான், பயப்படாது, நான் தான், கரெக்டாக கொடுத்துருக்கியான்னு செக் பண்ணேன். ஷோ, சரியான ஆள்கிட்ட வந்து மாட்டினோம் போ. பார்க்க தான் படம் மாதிரி இருக்கான், பண்ணுறவரெல்லாம் சைக்கோ மட்டும் இருக்குது. ஆமாம், நான் சைக்கோ தான், சைக்கோ இல்லைன்னு சொல்லியே. பட் ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை வச்சுங்க லவ் பண்ணுறீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? காலைல பார்த்ததும் இப்படி லவ்ன்ட்டு இதெல்லாம் நல்லதே இல்லைங்க, வேண்டாம். நல்லது கெட்டதெல்லாம் பேசிகிட்ருக்க இப்போ டைம் இல்லை. உன்கிட்ட நான் பேசி பழகி அதுக்கப்புறமேட்டு லவ்வை சொல்லலாம், ஆனால் அதுக்குள்ளே உன்னையோட வந்து கொத்திட்டு போயிட்டானா? அதனால தான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னடா இவன் கதையவே வேறு மாதிரி கொண்டு போகிறான். ஒன்றும் இல்லை. சரி, நான் இப்போ கிளம்புறேன். சீக்கிரமாக வீடு போய் சேர்ற வேலையை பாருங்கள். பாய் பாய். டே, ஐ லவ் யூ. என்ன இழுக்கிற? சொல்லு, என்ன சொல்லணும்? எப்பா, ஐ லவ் யூ சொன்னேன், அதுக்கு என்ன சொல்லணும்? அதை நான் இன்னும் உங்களை பண்ணவே இல்லையே. சொல்லு. எதுக்கு பண்ணவே இல்லைன்றப்போ எப்படிங்க சொல்ல முடியும்? சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னா அம்மா நம்பர் கூட என்கிட்ட இருக்குது. ஐயோ, ஒருத்தன் லவ் யூ டூ. அது இன்னொரு வாட்டி சொல்லு. லவ் யூ டூங்க. பாய், போய்ட்டு வரேன். நாளைக்கு வீட்டுக்கு வருவேன். எதுக்கு?
சும்மா உன்னை பார்த்துட்டு போக சிக்கனண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போன உடனே நம்ம ஜிமின் தான் நம்ம டேவோடைய ஷோல்டரில் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. டே மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜிமினை ஒரு மாதிரி சைடேஜில் பார்த்துட்டு, டேய் அவன் சொன்னான்னா உன்னையும் சேர்த்து தான் சொல்லுவான், நீயும் மாட்டுவ மூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமினும் வந்து அப்படியே பேசுகிறதுலாம் அப்படியே அமைதியாகிடுறாருடா. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போக அந்த கிளப்பை விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம டேவா நேராக அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. நம்ம ஜிமின் அவருடைய வீட்டுக்கு போயிடுறாரு. உள்ளே போகும்போதே ரொம்ப பயந்து தான் போகிறாரு. உள்ளே யாரும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கா. நேராக அவருடைய ரூமுக்கு போயிட்டு அழகாக கதவை சாத்திட்டு சேஃப்கார்ட் ஆகிடுறாரு. நம்ம டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போக அங்கே குளிச்சுட்ருக்கும் போதும் நம்ம ஜங்குக்கு வந்து நம்பர் வாங்கினதெல்லாம் தான் யோசிச்சுட்ருக்காரு. எங்கே கால் பண்ணிவிடுவானோ, மெசேஜ் பண்ணுவானோ, அம்மாட்ட சொல்லிவிடுவானோன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயந்துகிட்டே இருக்காரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து இதுமாரி கிளப்புக்கு போகிறது, ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது. தெரிஞ்சால் கொன்று போட்டுருவாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஜிமின் கூட சேர்ந்து அப்படியே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. அது என்ன பண்ணுறது, வாலிப வயசு லைட்டாக வந்து எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நைட் ஆகிடுது. நம்ம டே வந்து அப்படியே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு போக பக்கத்துலேயே அவருடைய ஃபோன் இருக்குது. அமைதியாக கண்ணை மூடி நிம்மதியாக படுக்க அப்படியே ஃபோன் வைப்ரேட் ஆகுமா. நம்ம டேக்கு அல்ல ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க பார்த்தா அது ஒரு நார்மல் மெசேஜு. சரி இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே தூக்கி போட திரும்பியும் ஒரு வைப்ரேட் ஆகுது. திரும்பியும் நெட்டில் இருந்தால் எதனாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாரு. இப்போ திரும்ப ஒரு 5 மினிட்ஸில் கால் வருது. கால் வந்தது, எவன்டா அவன் இந்த நேரத்தில் கால் பண்ணுறான், ஜிமினா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்தா பார்த்தா அன்னோன் நம்பரை பார்த்த உடனே நம்ம டேக்கு புரிஞ்சிடுது இது அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே டக்குன்னு கால் அட்டன் பண்ணி ஹலோ ஹலோ ஏன் மெசேஜ் பார்க்கல நீ? மெசேஜ் பார்க்கலையா? இப்போ தாங்க நான் வந்தேன், ஃபோனை வச்சுட்டு படுக்கிறேன், நீங்கள் ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அதான் பார்க்க முடியல. ஓ ஆன்லைனில் காட்டுது? ஆன்லைனில் காட்டுதா? இல்லைங்க, நான் இன்னும் ஃபோன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. சரி வாட்ஸ்அப்பா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அது ஃபோன்லேயே பேசிட்டு வைக்கலாமே. அது இன்றைக்கி எனக்கு தூக்கம் வரல. ஸோ உன் கூட தான் நைட்டு ஃபுல்லாக கடலை போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஃபோன் பேசினா எனக்கு தொண்டை வலிக்கும். ஸோ மெசேஜ் பண்ணலாம், நான் கட் பண்ணுறேன், அந்த பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட. இப்போ உடனே நம்ம டீவும் ஷோ மாட்டிக்கிட்டேன் போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தலை மேலே அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் வாட்ஸ்அப்புக்கு போக அங்கே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் போட்டிருக்காரு. இப்போ அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படியே ஹாய்னு திரும்பி ரிப்ளை பண்ணேன். நம்ம ஜங்குக்கா அதை உடனே பார்த்துட்டு என்ன இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மல் மெசேஜ் பண்ணுவாங்க இல்லையா, நான் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டுலாம், அந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் நம்ம டீமும் வந்து அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உடனே டக்குன்னு இடையில நம்ம ஜங்குக் தான் டே ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட, அதை பார்த்த உடனே நம்ம டேக்கு ஒரு மாதிரி என்ன திடீர்னு சாரிலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே டக்குன்னு எதுக்காக சாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு டெக்ஸ்ட்டை போட, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு உடனே இல்லை டே நான் வந்து கிளப்பில் வந்து உங்ககிட்ட ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன். ஆக்சுவலி அது என்னுடைய இன்டென்ஷன் இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கேட்டால் நீ தரமாட்ட, அதனால தான் நான் அப்படி கேட்க வேண்டியதாக போயிடுச்சு. ஐம் ஸோ சாரி, அதை நான் வேணும்னு பண்ணலை, இது உன்னை மேபி ஹர்ட் பண்ணியிருக்கலாம், அதனால தான் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மெசேஜை போட்ட உடனே நம்ம டேக்கா அதை பார்த்த உடனே என்ன இவன் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணான், இப்போ இப்படி பேசுகிறான், இதுதான் அவன் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஒன்று நம்ம டேவும் இல்லை பரவாயில்ல, நீ அம்மா கிட்ட அதை பற்றி சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு விட. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அதுக்கு சிரிக்கிற எமோஜி போட்டுட்டு, இல்லை நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ வந்து பயப்படாத, ஆனால் ஒன்று என்கிட்ட நீ எப்போவுமே பேசணும், எனக்கு அதுதான் வேணும், உனக்கு மேபி இது புதுசாக இருக்கலாம், என்னை பிடிக்காமல் இருக்கலாம்,
பட் ஆனால் என்னை நம்பு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ வந்து என்கிட்ட பழகுனன்னா கண்டிப்பாக என்னுடைய கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு உனக்கும் என்னை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ என்கிட்ட பேசுகிறத மட்டும் ஸ்டாப் பண்ணாத டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நம்ம டே கிட்ட சொல்ல, இப்போ உடனே நம்ம டேக்கா அதை கேட்டுட்டு ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய ஆன்லைன் இல்லையே, இதுக்காக இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்ட உடனே நம்ம ஜங்குக்கா உடனே அந்த சைடில் இருந்து அப்படியே ஹக் பண்ணுற எமோஜியும் அப்படி லைட்டாக கிஸ் பண்ணுற எமோஜியும் வந்து அப்படியே அமுச்சு விட்றாரு. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ண, இப்போ டக்குன்னு நம்ம டே வந்து ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. என்னென்னா, இல்லை ஜங்குக் இதுதான் உன்னுடைய கேரக்டரா, இல்லை என்கிட்ட ஃபோனில் பேசுனது அதுவும் கேரக்டரா, இல்லை பாரில் நடந்துக்கிட்டியா அது உன்னுடைய கேரக்டரான்னு எனக்கு இன்னுமே கெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக கேட்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை என் கூட பழகு, என்னுடைய கேரக்டர் என்னன்னு நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து அப்படி ஸ்வீட்டாக சொல்கிறாரு. இப்போ அதை கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் வந்து விட்டுடா. இப்போ உடனே அடுத்த மெசேஜை நம்ம ஜங்குக்கை நான் உங்ககிட்ட சொன்னேன்ட்டு நீ நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட பேசலாம் வேண்டாம், நான் இதை சொல்கிறதுக்கு தான் உன்னை மெசேஜ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டேன், ஃபோன் காலில் சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டெக்ஸ்ட் அனுப்ப. இப்போ உடனே அதை பார்த்துட்டு நம்ம டீ தான் ஓ அப்படின்னா நீ ஷையெல்லாம் ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. நம்ம ஜங்குக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டே கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட டைம் வந்து ஒரு 11:30 போல் ஆகிட. இப்போ டக்குன்னு நம்ம டே தான் சரி எனக்கு தூக்கம் வருது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே போகலான்னு பார்க்க, இப்போ உடனே பக்கத்துலேயே ஒரு மெசேஜ் குட் நைட் பக்கத்துலேயே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அனுப்பியிருக்காரு. அதை பார்த்துட்டு நம்ம டேவும் சொல்லிட்டு அப்படியே லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ண. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அடுத்த மெசேஜ் நம்ம டே வந்து அனுப்புறதுக்குள்ள நீ வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ எப்போ ஃபீல் பண்ணுறியோ அப்போ சொன்னால் போதும், எனக்கு ஒரு வாட்டி உன் வாயிலேருந்து கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் அப்போ நான் கம்பல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்லவும், இப்போ உடனே நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணதையும் அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு தூங்குறதுக்கு போயிடுறாருடா. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது, ஒரு சில வீக்ஸ் ஆகுது. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டே கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஒரு நாள் வந்து நம்ம டேக்கு வந்து ஒரு கால் வருது. நம்ம ஜங்குக் தான் அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேச, எப்பவும் போல் நம்ம ஜங்குக் வந்து சும்மா இருந்தாலே கால் பண்ணுவாருடா நம்ம டேக்கு. அதே மாதிரி தான் கால் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம டேவா பேசும்போதே கொஞ்சம் சோகமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் அதை கவனிச்சுட்டு டே என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா? அது ஒன்றும் இல்லை விட, என்னாச்சு சொல்லு, என்ன ப்ராப்ளமா? அது இல்லை, எனக்கு இன்னும் 2 நாளில் இன்டர்வியூ இருக்குது ஜங்குக், எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது ஃபஸ்ட் இன்டர்வியூவா, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவ்வளோதானே, இதுக்கு என்ன, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஹெல்ப் பண்ணுறியா, எப்படி? டேய் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்டா, அந்த இன்டர்வியூ எல்லாத்தையும் தாண்டி தான் நான் வந்திருப்பேன், மறந்துட்டியா நீ? அது ஓகே, உனக்கு இருக்கிற கட்ஸுக்கு நீ பேசிடுவ, ஆனால் நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்லித்தரேன் அதே மாதிரி பண்ணு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சக்ஸஸ் ஆகும். இன்னும் 2 நாள் இருக்குல்ல, நான் இருக்கேன், ஓகேவா? ஓகே. அதுக்கெல்லாம் பயந்துட்டுருக்காத, ஓகே? ம் ம் அப்புறம் நீ மட்டுமா இல்லை எப்படி, ஜிமினுமா? இல்லை, ஜிமின் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கான், இன்னைக்கு ஈவினிங் வருவான். ஓ அப்படியா? ஆமாம், நாளன்னைக்கு எனக்கு. ஓகே ஓகே, என்ன கம்பெனி? அது சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அதெல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்ல மாட்டேன். சரி என்னமோ, நான் அப்புறமேட்டு உனக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லித்தரேன், ஓகேவா? ஓகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேட்டை சொல்ல, இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், அதாவது இன்டர்வியூ அப்போது அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்கள வந்து எதை வச்சு மடக்கலாம், அந்த இம்ப்ரெஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையாடா, அது வந்து அவங்கக்கிட்ட எப்படி அதை வெளிக்காட்டலாம், அவருடைய ஐடியாஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் கொடுக்க, அதேமாரி நம்ம டேவா சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே அழகாக கேட்டுக்கிட்டு கற்றுக்குறாருடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, 1 டே அப்படி போகுது. இன்றைக்கி வந்து நம்ம டேக்கு
இன்டர்வியூ இருக்குடா. இப்போ அதெல்லாம் அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படியே பயத்தில் நின்றுட்டுருக்காரு. கிளம்பிட்டாரு இன்டர்வியூக்கு. இப்போ கிளம்புனதும் அவருக்கு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அதை அட்டென்ட் பண்ணி இப்போ அப்படியே அவரை காதில் வைக்க இப்போ உடனே ஜங்குக் தான். ஹலோ டே. சொல்லு ஜங்குக். என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். நான் வேணா வரட்டுமா? பிக்கப் பண்ணவா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பார்த்துருவல்ல. ஓகே தான். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது. அங்கே போய் எதுவும் தெரிச்சு போகாமல் இருந்தால் சரி. அதெல்லாம் போகாது. நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவேன், எனக்கு தெரியும். ஓகே. நான் கூட என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கல. ஓகே ஃபைன். ஓகே தேங்க்ஸ் ஜங்கு. எதுக்கு தேங்க்ஸு? இல்லை, ரொம்ப பதட்டமாக இருந்தேன். கால் பண்ணி கொஞ்சம் பேசினதும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது, அதனால தான். அதெல்லாம் ஓகே. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்ததும் தயவு செஞ்சு கால் பண்ணி சொல்லு. என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. எனக்கு இன்றைக்கி வேலை இல்லை, நான் வீட்டில் தான் இருப்பேன். ஓகேவா? ஓகே. வீட்டுக்கு வரதா இருந்தாலும் வாடா. ஓகே. சரி. கட் பண்ணுறேன். போ பாரு என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? எதாக இருந்தாலும் பதட்டப்படாத. ஓகே. சரி கட் பண்ணட்டுமா? ஓகே. என்னடா ஓகே ஓகே. சரி கட் பண்ணு. பாய். பாய். லவ் யூ. ஜங்குக், நான் ஆல்ரெடி பீதியில் இருக்கேன். இப்போ என்னால் அதெல்லாம் ஃபீல் பண்ணி சொல்ல முடியாது. பாய். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே காலை கட் பண்ணிடா. இப்போ டக்குன்னு நம்ம டே தாண்டா ஃபோன் வச்சுக்கு அப்படியே பேக்கெட்டில் போட்டு அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு கையில் ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு அவர் அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அவர் இன்டர்வியூக்கு போக வேண்டிய அந்த கம்பெனிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே பெருமூச்சு எடுக்க இப்போ சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அந்த கம்பெனிக்குள்ளே போக அங்கே போய் பார்த்தா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததும் நம்ம டேக் அப்படியே அள்ளு விட்டுருது. இருந்தாலும் ஒரு செகண்ட் ஓகே, பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. ஃபஸ்ட் இன்டர்வியூ தானே, நிறைய பேர் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்டர்வியூ தானே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே இன்டர்வியூக்கு ரெடியாக கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒவ்வொருத்தராக போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வரவங்க ரிசல்ட்டை சொல்ல மாட்டுறாங்க. இப்போது ஃபைனலி நம்ம டேவோடைய டர்னும் வருதுடா. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலெல்லாம் கையில் எடுத்துகிட்டு ஒரு பதட்டத்தோடையே தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அவர் எல்லாத்தையுமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே இடக்கு போகிறக்கா கொஸ்டின் கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம டேவும் முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாமல் அவர் யோசிச்சதை மட்டும் வச்சு ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அவரோட இன்டர்வியூ முடியுது. நம்ம டேவை வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டே வெளியே அப்படியே காரிடோரில் உட்காந்துட்ருக்க அங்கே ஒரு லேடி இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணவங்களுடைய நேம் லிஸ்ட்டை நோட்டீஸ் போர்டில் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ உடனே ஒவ்வொருத்தராக போயிட்டு நோட்டீஸ் போர்டில் அவங்களுடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர ஃபைனலி நம்ம டே கண்ணில் அப்படியே டியர்ஸே ஃபால் ஆகுது. எப்படியோ அவருக்கு அந்த இடத்துல நேம் ப்ளேஸ் ஆகிடுதுடா. ஆக்சுவலி நம்ம டேக்கு வேலை கிடச்சிருது. அதை பார்த்ததும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது நம்ம ஜங்குக் தான். ஜங்குக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க பட் அவருக்கு ஃபோனில் சொல்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இப்போ டக்குன்னு அவங்க அம்மாவை கால் பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு. இப்போ அவங்க அம்மாவை கால் அட்டன் பண்ணி ஹலோ டே என்னாச்சு? அம்மா வேலை கிடச்சிருச்சா? ஓ மை காட் டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸில் எனக்கு இல்லை, ஜங்குக்கு போகணும். என்னது? அம்மா ஜங்குக்கு நானும் கொஞ்சம் நாளாக பேசி பழகிட்டுருக்கோம். ஆஹா, அப்புறம்? இல்லைம்மா, அவன் தான்மா இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணான். எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணான்? இல்லை, இன்டர்வியூ பாஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸு கொடுத்தது எல்லாமே, எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணது முக்கால்வாசி அவன் தான்மா எல்லாமே. ஓ, அப்புறம்லாம் இல்லை, ரொம்ப இழுக்காதீங்கம்மா. நல்லா தான் போகுது கதை. ஹாப்பி நியூஸோடு சேர்த்து இன்னொரு நியூஸையும் சொல்கிற. அது இந்த நியூஸை சொல்லும்போது அந்த நியூஸை சொன்னால் நான் எதுவும் திட்ட மாட்டேனா? அம்மா அப்படிலாம் இல்லை, உங்கள் ஃப்ரெண்டுடைய பையன் தானே, அதனால் பேசினா நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு தான். ஓஹோ அப்படி.
சரி, இப்போ சார் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இல்லைம்மா, நான் ரெடியாகி தான் இருக்கேன். நீயும் கொஞ்சம் ரெடியாகி வந்தனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமே. ஓ! என்னங்க சார் பேசி முடிக்க போகிறீங்களா? அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டுமா சொல்லிட்டு வரேன். ஓஹோ! சரி, சரி. சரி, வீட்லேயும் எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் கிளம்பி வரேன். நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. சரிங்கம்மா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அப்படியே காலை கட் பண்ணா, சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீயோடைய அம்மா தான்டா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டீ சொன்ன லொக்கேஷனுக்கு வர, இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் நம்ம டீவும் வந்து அங்கே ரீச் ஆகிட்றாரு. இப்போ 2 பேருமா சேர்ந்து நம்ம ஜங்குக்குடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ப்ரைஸாக போகிறாங்க. அங்கே போனதும் நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் அப்படியே செம்ம ஒரு ஷாக்கிங்கோட, ஒரு ஹாப்பினஸோட, ஒயிட் ஸ்மைலோட நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து அழகாக நம்ம டீவுடைய அம்மாவையும் அப்படியே உள்ளே கூப்பிட்டுக்கா. இப்போ நம்ம டீ தான் உள்ளே போனதுலேருந்து அவங்கக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு கண்ணு ஃபுல்லாக ஜங்குக்கு தான் தேடுது. வாய் திறந்து கேட்கணும் போல இருக்குது, இருந்தாலும் வேண்டாம், அவனா வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படபடன்னு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் டேவுடைய அம்மாவை பார்த்து, ஆமாம், கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஐயோ, வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். டேக்கு வேலை கிடச்சிருச்சு. வாவ், டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, என்னடா? இல்லை, ஜங்குக்கு. என்னது? இது ஜங்குக்கு இல்லையா? இருக்கானே. சரிங்க ஆண்டி. என்னை கூப்பிடவா? இல்லை ஆண்டி, எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், நானே போய் பார்க்குறேன். ஓ, மேலே ரூமில் இருக்கான். ஓ, சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு பார்த்துட்டு வரட்டுமா? என்ன அதிசயமாக ஜங்குக்கெல்லாம் கேட்குற? அது 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 வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறாங்க இவனுக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அவங்க அம்மாவே, சரி சரி, ஓவராக இழுக்காத, போயிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட சொல்ல. இப்போ உடனே நம்ம டீ வா குடுகுடுன்ட்டு மேலே ஓடி போகிறாரு நம்ம ஜங்குக்கை பார்க்க. இப்போ மேலே போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்ணிட்டு நிற்க நம்ம ஜங்குக்கா அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு, அம்மா உள்ளே வாங்கம்மா அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம டீவும் அப்படியே பொறுமையாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து பெட்டில் அப்படியே கால் நீட்டிக்கிட்டு படுத்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே நம்ம ஜங்குக்கு கால் 2த்தையும் மடக்கி வச்சுக்கிட்டு, ஏய் டே, நீ இங்கே என்ன பண்ணுற? அது ஜங்குக்கு ஒன்று பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? சரி, போன வேலை என்னாச்சு? அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் என்ன கேட்குறேன், நீ என்னடா சொல்கிற? அது அது ஜங்குக். அது என்னாச்சு, ஊற்றிக்கிச்சா? அது ஜங்குக். அது ஐ லவ் யூ. என்னது? இல்லை ஜங்குக், ஐ லவ் யூ. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்ன லூஸு மாதிரி வளர்ற, திடீர்னு சொல்கிற லூஸு. நான் தானடா எப்போவுமே உன்னை கம்பல் பண்ண சொல்லுவேன். டேய், ஒழுங்காக சொல்லு, என்ன ஊற்றிக்கிச்சா? அதுக்கு தான் இப்படி சொல்லிகிட்ருக்கியா நீ? ஏய், எனக்கு வேலை கிடச்சிருச்சுடா பைத்தியம். ஏய், கிடச்சிருச்சா? அதை முதல்ல சொல்லு. அது அது இருக்கட்டும். எனக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சும்மாலாம் ஒன்றும் சொல்லலை, வேணும்னு தான் வந்து சொல்கிறேன். எனக்கு நீ வேணும் ஜங்குக்கா. டே, என்ன நீ வந்து சொல்கிறப்போ நான் அமைதியாக கேட்டேன்ல, கேளு, எல்லாம் சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் எனக்கு பிடிக்கும்னு தெரியும். இவ்வளோ நாள் உன்னை அலைய விட்டதுக்கு ரொம்ப சாரி. ஆனால் பழகுனதுக்கு அப்புறமேட்டு தானே எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். நீ நல்லா சப்போர்ட் பண்ணுற, எமோஷ்னலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி, ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கேன். என்னை கேரிங்கோடு பார்த்துக்கிற நல்ல பையன் நீ. உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பலை. அதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஜங்குக்கா. டே, இங்கே வாயேன். எதுக்கு? இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன், இங்கேருந்து இங்கே வரமாட்டியா?
வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் அப்படியே தயங்கி நம்ம ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு நிற்க, நம்ம ஜங்குக்கா பெட்டை விட்டு இறங்கி நம்ம டீவை அப்படியே சாஃப்டாக ஒரு ஹக் பண்ணுறாரு. அந்த ஹக்லேயே அப்படியே நம்ம டீ வந்து அப்படியே உருகி போயிட்டு அப்படியே அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டேய் நான் அப்போ சொன்ன மாதிரி தான் இப்படியே சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்த்தப்போ உன் அழகிலேயே மயங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட பேச பழக உன்னோட கேரக்டர் க்யூட்னஸ் அதில் ஃப்ளாட்டு நான். இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் இருக்கிறப்போ சொல்லு, ஐ லவ் யூ டே. அப்போ சொல்கிற மாதிரி தான் இப்போயே சொல்கிறேன். அப்போ உள்ள லவ் குறையில கூடி இருக்கு. ஓகே, நீ ஏன் வந்து சொல்லுவேன்னு தெரியும். அது இப்படி இவ்வளோ சீக்கிரம்னு தெரியாது, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், உண்மையிலேயே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப ரொம்ப. அதுக்கப்புறம் வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னல, ஆமாம், அது அது நீ வேலை பார்க்குற கம்பெனி தான் ஜங்கு. என்னடா சொல்கிற? ஆமாம், என்னை ட்ரெயினியாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எம்ப்ளாயாக ப்ரொமோஷன் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அது நான் ஏன் இதை முன்னாடி உங்ககிட்ட சொல்லலைன்னா, நான் உன்னுடைய கம்பெனியில் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஒன்று நீ என் கூட வந்துடுவ, இல்லைன்னா எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா நீ டிசப்பாயிண்ட் ஆகிடுவ. அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை. எப்படியோ டெய்லி இனிமேட்டு உன் கூட தான் இருப்பேன். எனக்கு உன் கூட இருந்தால் சேஃபாகவும் தோணுது. எதுக்கு அந்த மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிவிட்டு எவனோ ஒருத்தன் கூட இருக்கிறதுக்கு. அதனால தான் சொல்லிட்டேன். சாரி லேட் பண்ணதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சாரிலாம் வேணாம். எனக்கு உண்மையிலேயே ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி இருக்குது தெரியுமா. ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, டே இந்த ஹக்லேயே ஒரு கிஸ்ஸை மட்டும் எடுத்துக்கவா? என்னது? இல்லைடா, இது வரைக்கும் நானும் யாரையும் கிஸ் பண்ணதில்லை. நானும் பண்ணதில்லை. பாத்தியா, ஃபஸ்ட்டு ஹக்கு அதே சமயம் ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் இங்கேயே முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். அதான் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி பண்ணிக்கிறேனே. ஜங்குக்கு அது கீழே அம்மாலாம் இருக்காங்க, கீழே தானடா இருக்காங்க, ப்ளீஸ் தான் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். என் தங்கத்தை ஃபர்ஸ்ட் டைம் அவன் ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கி கொடுக்கணும்னு தோணுது. ப்ளீஸ், பார்க்க வர செம்மையாக இருக்க. கிஸ் மட்டும் தானே பண்ண கேட்குறேன், அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோயா. நீ இருக்கிறதுக்கு பார்க்க எனக்கு அப்படியே உன்னை தூக்கி போட்டு இந்த வேலை தான் வேணான்றது. டே சும்மாடா ப்ளீஸா, ஒரே ஒரு வாட்டி வேணான்னா விடவா போகிறா? ஓகேவா? அது சும்மா இரு, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேவுடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராரு. இப்போ டக்குன்னு கீழே இருந்த, டே எவ்வளோ நேரம் பேசிகிட்ருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா நம்ம டேவுடைய அம்மா தான். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, ஷோ உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி டேவை பார்க்க, இப்போ உடனே நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், நான் போகிறேன். எங்கே போகிறா? அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸா? எவ்வளோ நேரம் இங்கே இருந்ததுக்கு எப்படி கத்துறாங்க பாரு. நீ கீழே வா, கீழே வந்து அவங்க முன்னாடி கேஸ் அடிக்க சொல்கிறியா? அது இல்லை ஜங்குக், அது நான் அம்மா கிட்ட லைட்டாக கொளுத்தி போட்டிருக்கேன். இடத்த கொளுத்தி போட்டா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு. அடப்பாவி, இதை சொல்லவே இல்லை நீ. எங்கே நீ சொல்ல விட்டா?
பேசிகிட்டே இருந்தேன், நானும் பேசிகிட்டே இருந்தேன். இதை சொல்ல மறந்துட்டேன். அதான் சொல்லிட்டேன்ல. ஆஹா. அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம்? கீழே போகிறேன், வா கூட. சரி போ. ச்சீ, இதுதான் கை கட்டுறது வாய்க்கு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக நம்ம டேவா அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்காருடா. படிக்கட்டில் இறங்கும் போதே நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் டேவுடைய அம்மாவும் இவங்க 2 பேரும் எப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் நம்ம டேவை பார்த்துட்டு, டே நீ இன்னும் ஜங்குக்குடைய கம்பெனிலையா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தா? ஆமாம் ஆண்டி. சொல்லவே இல்லை நீ. அது சும்மா வேலை கிடச்சதுக்கு அப்புறமேட்டு சொல்லலான்னு. ஓ, அப்போனா 2 பேரும் இனிமேட்டு ஒன்றா தான் இருக்க போகிறீங்க. ஆண்டி அது ஒர்க் மட்டும்தானே? ஓ, ஒர்க் மட்டும்தானா? அது ஜங்கு சொல்லிடவா? சின்னடா சொல்ல போகிறேன். எனக்கு சொல்லணும்னு தோணுது. சின்ன சொல்ல போகிறேன். அம்மா என்னடா? இல்லைம்மா, நானும் டேவும் நீயும் டேவும் அது டே சொல்லிடவா? சொல்லிடு. அம்மா நானும் டேவும் லவ் பண்ணுறோம். அப்புறம் அப்புறமா அப்புறம் அப்புறம் டே என்னடா அப்புறம்ன்றாங்க? முன்னாடியே தெரியுமா என்ன? நான் எங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன். ஒரு வேளை உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களோ தெரியலையே. அங்கே என்ன குசு குசுன்னு பேசி வேண்டி கிடக்கு? இங்கே தானே பேசிகிட்டு இருந்தேன், பேசு. அம்மா அதான் சொன்னேன்ல, எனக்கு டேவை பிடிக்கும், டேக்கும் என்ன பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுவீங்க. ஜங்கு நானும் டேயோடைய அம்மாவும் சேர்ந்து அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம் தான், பட் உங்கள் 2 பேருக்கு செட் ஆகாதுன்ட்டு விட்டுட்டோம். ஆனால் நீங்களே இப்போ செட் ஆகிட்டீங்களே, இதுக்கப்புறம் எதுக்கு பிரிச்சுட்டு? என்ன நான் சொல்கிறது? ஆமாம், டேக்கும் ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, ஜங்குக்கும் டேவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் நல்ல பசங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறாங்க. இதுக்கப்புறம் சண்டை எதுவும் வராது. ஸோ சேர்த்து வைக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. போதுமா ஜங்கு? ஹாப்பியா? அம்மா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் என் ஃபியான்சியை கிஸ் பண்ணிக்கலாமா? டேய் என்னடா கேட்குற? நான் உன் அம்மாடா. அம்மா அது ப்ளீஸ்மா, சிறுப்பால் அடிப்பேன், போடா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா திட்ட இப்போ அவங்க எல்லாருமே அப்படியே சிரிச்சுட்டு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவோடைய ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம டே ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் கையில் ஒரு பண்டில் ஆஃப் ஷீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காரு. நம்ம டேவும் வந்து ஒரு பக்கம் கொடுத்துட்ருக்கா. என்னென்னு பார்த்தா அவங்களோட வெட்டிங் கார்டு தானே கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க வெட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அங்கே ஒரு சில பேர் நம்ம டேக்கு எப்போ மேரேஜு அப்படின்லாம் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண நம்ம டேவா இனி வர சண்டே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஒரு சிரித்த முகத்தோட ஒரு ஹாப்பினஸ், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹாப்பினஸோட அப்படியே இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்கடா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து வெட்டிங் கார்டை வாங்கிட்டு 2 பேரும் இப்படி கன்க்ராச்சும் பண்ணுறாங்க. இப்படி கொஞ்சம் டேஸ் போகுது. இவங்க 2 பேருக்கான அந்த வெட்டிங் டேவும் வந்துடுதுடா. அழகாக அந்த இடமே பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குது. அந்த ஆஃபீஸில் உள்ளவங்க நம்ம ஜங்குக் நம்ம டே 2 பேரும் இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. பார்த்ததுக்கு நம்ம ஜிமினா நம்ம டே கூட இருந்துக்கிட்டு டேவை கலாய்க்கிறது என்ன அப்படி இப்படி போட்டு நல்லா வச்சு செஞ்சிட்ருக்காரு. இப்போது நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்து, டே எனக்கு ஓகே ஆகிடுச்சு, இப்போ உனக்கு? எனக்கா? எனக்கு என்ன, அதான் ஆள் இருக்கானே. ஏய் அது க்ரஷ்ஷுடா பைத்தியம். க்ரஷ்ஷா? என்ன இங்கே ஏதோ க்ரஷ்ஷுன்னு நான் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு கேட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இடையில வந்து நிற்க. இப்போ உடனே நம்ம ஜிமினா அப்படி ஜர்க்குட்டு நம்ம டே பக்கத்தில் போய் நின்றுக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டே தான், அதுவா நம்ம ஜிமினுக்கு ஒருத்த மேலே க்ரஷ்ஷு,
ஆனால் அவன்கிட்ட இது வரைக்கும் பேசக்கூட மாட்டான். நிறைய ட்ரை பண்ணான், பையனால் முடியல. ஓஹோ, யார் அது? அவர் வந்திருக்காரு இங்கே. நம்ம மேரேஜுக்கு வந்தாரா? ஆமாம், இருக்காரு. இங்கே தான் நின்றுட்டு இருந்தான். கையில் கூட ஏதோ வச்சிட்டு இருந்தானே. அது 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 ஜங்குக்கு அங்கே பாரு, க்ரே கலர் கோட். ஏய், அது யூங்கியாச்சே. உனக்கு தெரியுமா அவங்கள? அவன் என் கூட படித்தவன் தான். ஓ, அப்போது உன்னால் அவர்கிட்ட பேச முடியுமா? அவன் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம். யூங்கி யூங்கி என்னடா, ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். இது வரையிறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கி அப்படியே அவர் கையில் வச்சுருந்த திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு நோக்கி வர நம்ம ஜிமினா அப்படியே ஜர்க்கூட்டு, ஐயோ வரானே எனக்கு உச்சா வருதுடா. சி இங்கே நில்லு. இல்லைடா நான் போகிறேன். நில்றா. ஓ, வர ஐயோ அழகாக இருக்கானே. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜிமின் வந்து அப்படியே நர்வஸாக அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம யூங்கி தான் நேராக வந்து நம்ம ஜங்குக்கிட்ட, என்னடா என்னாச்சு, என்ன வேணுமா? இல்லைடா யூங்கி, இது தெரியும்ல. எப்படிடா எனக்கு தெரியாமல் இருக்கும்? அது டேவோட ஃப்ரெண்ட் ஜிமின். பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை, பட் பார்த்துருக்கேன். ஹாய் யூங்கி, என் பேர் ஒன்று தெரியுமா? இல்லை, இப்போது ஜங்கு கூப்பிட்டார்ல. ஓஹோ, ஹாய், உன் பேர் ஜிமின்? ஜிமின். ஹாய் ஜிமின். ஹாய். நான் போட்டுமா? இருடா இங்கே. நீ வேணாண்டா, எனக்கு பயமாக இருக்குடா. இவனை யூங்கி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு சொல்லுங்கள். இல்லை, ஜிமினுக்கு உங்களை பிடிக்கும். என்னது? ஐயோ ஏன்டா அப்படி பண்ண? இல்லை, எனக்கு புரியல. ஜிமினுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் இயர்ஸாக என்னவோ உங்களை பார்த்துட்ருக்கான். ஓஹோ, வந்து பேசியிருக்கலாமே. பேசியிருந்தா ஓகே சொல்லியிருப்பீங்களா? மேபி பேசி பழகியிருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம். ஜிமின் கேட்டியா? டேய் ஜிமினு, எங்கெங்க போனால் இவங்க அங்கே ஆளக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜிமினை தேடினா நம்ம ஜிமினா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஒரு பெரிய பில்லருக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிமினுக்கு அப்படியே சீக்ஸ் எல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. இப்போ ஒன்று நம்ம தான் நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் நின்றுட்டு அவன் அங்கே போய் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினை கை காட்ட நம்ம ஜிமினா போயிட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு நிற்கிறாரு நல்லா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், நீ போகாத யூங்கி, நீ போ. நானா? போடா யூங்கி, நல்லா கீழே. அவன் நல்ல பையன்தான், கொஞ்சம் லூஸ் தனமாக இருப்பான், அவ்வளோதான். என்னடா ஜஸ்ட்டு பேசவாது செய்டா, போடா. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கான். ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வா அவனை கூப்பிட்டு. நீயா போ. சரி, நான் பார்த்துக்குறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அந்த இடத்த விட்டு போயிட. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கையும் நம்ம டிவி இருந்தாண்டா காட்டுறாங்க. அப்படியே கப்பிள்ஸாக அவ்வளோ அழகாக நின்றுக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே க்ரீட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கரெக்டான டைம் வருது 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே கூடி நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேவும் நம்ம ஜங்கு கையிலையும் வந்து ஒரு ரிங் வச்சுருக்காங்க கையில். இப்போ ஒன்று நம்ம அந்த சர்ச் ஃபாதர் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம கிட்ட வந்து அந்த ரிங்கை மாற்றிக்க சொல்ல அப்படியே ஒரு ஹாப்பி ஃபேஸோட ரொம்ப அப்படியே ஒரு லைஃபையே வந்து வின் பண்ண மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்து அழகாக அந்த ரிங்கை மாற்றிக்கிட்ட அப்படியே அந்த இடத்துல அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கா. இப்போ உடனே அங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து நம்ம கிட்டேயும் நம்ம ஜங்குக்கிட்டேயும் உங்களுடைய லவ் ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்துக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே டைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு அவருடைய லிப்ஸில் அப்போ தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸை நல்லா அழகாக அப்படியே டீப்பண்டாக எடுத்து அப்படியே ஒரு பெரும் மூச்சு எடுத்து விட்டுட்டு,
எங்கள் லவ் இருக்கே அந்த லவ்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்க அது ஒரு க்ரேஸி லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படி ஒரு அந்த லவ் வந்து ரசித்து சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவங்க டக்குன்னு கிஸ் அண்ட் ஹக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு அவங்களுடைய லவ் ஸ்டோரி வந்து ஒரே லைனில் முடித்தது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, காமெடியாக இருக்குது. அழகாக அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாருமே க்ரீட்டிங் பண்ணிகிட்ருக்கா. அங்கே இருக்க அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுடா. 2 பேரும் அவங்களுடைய நியூ லைஃப்பை வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு க்ரேஸி லவ்வில் வந்து ஒரு லவ்வபிள் லவ்வாக மாறிடுது. ஓகேடா, நான் இதை வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் லவ்வில் இருந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் எப்படியோ. மேபி இது லென்த்தாக இருக்கலாம், கொஞ்சம் உள்ள வந்து பொறுமையாக போகிற மாதிரி இருந்திருக்கலாம். ஐம் சாரி. அதுக்கு என்ன ஆச்சுன்னா இடையில வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்துகிட்டே இருந்தது. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க வீட்டில் இருந்து. எனக்கு நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும்போது அதுமாதிரி ஸ்டாப் பண்ணால் டயலாக் மறந்துடும். அந்த மாதிரியான சிச்சுவேஷனால் கொஞ்சம் இழுத்தடிச்சிருப்பேன். அதுக்கு மட்டும் ஐ எம் ஸோ சாரி. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் கண்டிப்பாக கேட்டிருக்கோம், அதுக்கும் சாரி. ஏன்னா பக்கத்தில் கோயிலில் வந்து திருவிழா நடக்குது, அதனால தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ லவ் யூ ஆல். பை பாய்.